வணக்கம் பிள்ளைகள். 2ஆம் தவணையை 11ஆம் ஆண்டு 2ஆம் தவணை தயார்படுத்தும் மூலமா மாடல் பேப்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். வவுனியா தெற்கு வலயத்துல 2025ஆம் ஆண்டு நடந்த 2ஆம் தவணை பரீட்சையில பகுதி 2 பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பகுதி 2ல நாங்க கடந்த வகுப்புகள்ல வரைவுகள், விடை காண்றது, குறைந்து செல்லும் மீதி முறை, பரப்பளவு, இருபடி சமன்பாடுகள், ஒருங்கமை சமன்பாடுகள், அச்சரணித பின்னங்கள், இவ்வளவு விஷயமும் பார்த்துட்டோம். அதோட கீழே இருக்கிற கேள்விகள்ல இந்த கனவளவு, மடக்கை அந்த கேள்வியும் பார்த்துருக்கோம். அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போறது 6வது கேள்வி. 6வது கேள்வி பிள்ளைகள், 6வது கேள்வி பாருங்க. 6வது கேள்வியில முழுமையான கேள்வி இல்லை. இது ஃபைனல் எக்ஸாம் கேள்விக்கு வார கேள்வி இல்லை. ஃபைனல் எக்ஸாமுக்குரிய கேள்வி இல்லை. ஏன்னு சொன்னா இந்த 6வது கேள்வியில திரிகோண கணிதம் ஒரு பாடம் இருக்கு. சரியா? திரிகோண கணிதம், ட்ரிக்னமெட்ரி. அந்த பாடம் 3ஆம் தவணையில முதலாம் பாடம். சரியா? 11ஆம் ஆண்டுல 3ஆம் தவணையில பைதகரஸ் தேற்றம் ஒரு பாடம் இருக்கு. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அது மாதிரி பைதகரஸ் தேற்றத்துக்கு அதுக்கு அடுத்த பாடம் திரிகோண கணிதம். அந்த திரிகோண கணிதத்துல நாங்க சைன், கொஸ், டேன், சைன் டீட்டா, கொஸ் டீட்டா, டேன் டீட்டான்னு சொல்லி 3 விகிதங்கள் படிப்போம். அந்த 3 விகிதங்களும் படிச்சுட்டு அதுக்கு பிறகு சைன் அட்டவணை, கொஸ் அட்டவணை, டேன் அட்டவணை, அதாவது உங்களோட மடக்கை அட்டவணை எப்படி பாவிப்பீங்களோ அதே மாதிரி 3 அட்டவணை இருக்கு. என்னடா இது மடக்கை அட்டவணை பார்க்க இயலாது, இதுக்குள்ள 3 அட்டவணைன்னு எல்லாம் பயப்படாதீங்க. மடக்கையே ஈஸி. மடக்கையோட ஈஸி தான் சைன், கொஸ், டேன் அட்டவணையை பாவிக்கிறது. சரியா? அது திரிகோண கணித பாஸ் பேப்பர் சீரிஸ் செய்யக்குள்ள நான் உங்களுக்கு சைன், கொஸ், டேன் அட்டவணை எப்படி பாவிக்கிறேன்னு சொல்லித்தரேன். இந்த கேள்வியில திரிகோண கணிதம் இல்லை. ஏனென்றா இது 2ஆம் தவணை பேப்பர். அப்ப 3ஆம் தவணையில இருக்கிற பாடத்தை போட மாட்டாங்க. அப்ப திரிகோண கணிதத்தை விட்டு என்னென்ன எல்லாம் இந்த கேள்வியில வரலாம்னு சொன்னா, நீங்க அளவுடை படங்கள் என்ற பாடத்தை 6ஆம் ஆண்டுல இருந்து படிக்கிறீங்க. சரியா? திசைகள் என்ற பாடத்தை 6ஆம் ஆண்டுல இருந்து படிக்கிறீங்க. திசைகள், பிரதான திசைகள், உபதிசைகள் என்று சொல்லி அது 6ஆம் ஆண்டுல ஸ்டார்ட் ஆகுது. என்ன வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு அது படிப்போம். அதே மாதிரி அளவுடை படங்களை கீறுறது, அதுவும் எங்களுக்கு சின்ன வகுப்புல இருந்தே தொடர்ந்து வருது. என்ன தொடர்ந்து வருது. அதுக்கு பிறகு 10ஆம் ஆண்டுல என்ன படிக்கிறோம் எக்ஸ்ட்ராவா அந்த பாடத்துல அளவுடை படத்தோட ஏற்ற கோணம், இறக்க கோணம் என்று சொல்லி 2 விஷயங்கள் படிப்போம். ஏற்ற கோணம், இறக்க கோணம். சரியா? அதுக்கு பிறகு 11ஆம் ஆண்டுல படிக்கிற திரிகோண கணிதம். 9ஆம் ஆண்டுல திசைகோள். 9ஆம் ஆண்டுல திசைகோள் என்று சொல்லி ஒரு விஷயத்தை படிக்கிறோம். அப்போ 9ஆம் ஆண்டுல படிச்ச திசைகோள், 10ஆம் ஆண்டுல படிச்ச ஏற்ற கோணம், இறக்க கோணம், 11ஆம் ஆண்டுல படிச்ச திரிகோண கணிதம், சின்ன வகுப்புல இருந்தே படிச்சுட்டு வர அளவுடை படங்கள். சரியா? இந்த 4ம் சேர்ந்ததுதான் அந்த 6வது கேள்வி. சரியா? அதுல பெரும்பாலும் எப்படி அந்த கேள்வி அமைஞ்சிருக்கும்னு சொன்னா, முதல்ல ஒரு கதை ஒன்று இருக்கும். அந்த பந்தியில ஒரு கதை ஒன்று இருக்கும். அந்த கதையை வச்சு நாங்க ஒரு படம் ஒன்று கீற வேண்டி இருக்கோம். சரியா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு நபர் ஒருவர். சரியா? ஒரு நபர் மினோர் சாந்த். ஏன்னா மினோர் சாந்த் இப்ப வீட்டில இருந்து சரியா கிழக்கு நோக்கி ஒரு 4 கிலோமீட்டர் பயணம் செய்கிறார். சரியா? அதுக்கு பிறகு அங்கிருந்து ஒரு 110 பாகை திசைகோளில், 110 பாகை திசைகோளில். அப்ப திசைகோள்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், 9ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. திசைகோள். திசைகோள் எப்படி அளக்குறது? திசைகோள் எப்படி அளக்குறது? எங்க இருந்து அளக்குறது? திசைகோள் எங்க இருந்து அளப்போம்? வலஞ்சுழியா. வெரி குட் கேள்வி. வடக்கிலிருந்து வலஞ்சுழியாக, வடக்கிலிருந்து வலஞ்சுழியாக அளக்கப்படுற கோணங்களை தான் நாங்க திசைகோள் என்று சொல்லுவோம். சரியா? அப்போ ஒரு புள்ளியில இருந்து திசைகோள் தராங்கன்னா முதல்ல அந்த புள்ளிக்கு வடக்கு கீறணும். சரியா? வடக்கு கீறணும். வடக்குல இருந்து வலஞ்சுழியாக, வலஞ்சுழின்னா மணிக்கூடு முள்ள எந்த பக்கம் சுத்துமோ அதுதான் நாங்க வலஞ்சுழின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப வடக்குல இருந்து வலஞ்சுழியாக இப்ப 110 பாகைங்க. சரியா? 110 பாகைன்னா 90 விட கொஞ்சம் கூடவா இருக்கும். 90 விட கூடவா இருக்கும். அப்ப 110 பாகையில ஒரு 5 கிலோமீட்டர் போறேன்.
ஒரு 5 கிலோமீட்டர் போறாரு. சரியா? 5 கிலோமீட்டர் போய் இப்போ ஒரு ஒரு நூலகத்தை அடைகிறார். ஓகே தானே? இனி இப்ப என்ன செய்யலாம்? வீட்டுக்கும் நூலகத்துக்கும் இடையிலான தூரம், வீட்டுக்கும் நூலகத்துக்கும் இடையிலான தூரம் அளவடை படம் கொண்ட கீறி இந்த தூரத்தை கண்டுபிடிங்க என்று சொல்லி ஒரு முழு கேள்வியா கேட்கலாம். சரி, அப்ப சரியான ஈஸின்றதுக்கான தான் இந்த சொல்ல வரேன். முதல்ல இந்த கதையை வச்சு ஒரு பரும்படி படம், ரப்பா ஒரு படம் கீறுறோம். இந்த ரப்பா கீறி இருக்கிறோம். இதுக்கு ஒரு 3 மார்க்ஸ் வரும். சரி, இவ்வளவு சின்னனா வராது, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கும். அதுக்கு பிறகு இந்த பரும்படி படத்தை வச்சுக்கொண்டு அளவடை படம் கீறுவோம். 4 கிலோமீட்டருக்கு ஒரு கொப்பி வாங்கி கீறல தானே பிள்ளை? என்ன? அப்ப 4 கிலோமீட்டர் நம்ம எப்படி கீறலாம்? அளவடைக்கு 4 கிலோமீட்டர் நாங்க கொப்பியில எப்படி கீறலாம்? ஒட்டையில எத்தனை சென்டிமீட்டர் எடுத்து கீறலாம்? 4 சென்டிமீட்டர் எடுத்து கீறலாம். என்ன? 1 கிலோமீட்டருக்கு 1 சென்டிமீட்டர். அப்ப 4 கிலோமீட்டர் 4 சென்டிமீட்டர்ல ஒரு கோடு கீறுறது. திரும்ப பாகமானியை பயன்படுத்தி 110 பாகையை அதுல போடுறது. அதுக்கு பிறகு 5 சென்டிமீட்டர் ஒரு கோடு கீறுறது. பிறகு நாங்க இதை ஜாயின் பண்ணி பாக்குறது. ஜாயின் பண்ணி அடிமட்டத்தால் அளக்கலாம் தானே? இதை ரூலர் வச்சு இதை அளக்கலாம். ரூலர் வச்சு அளக்கும் போது ஒரு 9 சென்டிமீட்டர் வருதுண்டா, அப்ப உண்மையான தூரம் எவ்வளவா இருக்கும்? வீட்டுக்கு நூலகத்துக்கு முனையிலான தூரம் 9 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் இருக்கு. ஏன் நாங்க என்ன அளவுல எடுத்தோம்? 1 சென்டிமீட்டருக்கு 1 கிலோமீட்டர். அப்ப 2 சென்டிமீட்டருக்கு 2 கிலோமீட்டர். அப்போ 9 சென்டிமீட்டருக்கு 9 கிலோமீட்டர். இவ்வளவுதான் அந்த திரிகோண கணிதம். ஏற்ற கோணம், இறக்க கோணம், திசைகோள், அளவடை படங்கள், திசைகள், பிரதான திசைகள் எல்லாம் சேர்ந்து வர கேள்வி. இவ்வளவுதான், சிம்பிளா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏதோ கஷ்டமான கேள்வி மாதிரி தோற்றம் அளிச்சாலும் இலகுவான கேள்வி. அதை செய்யறதுக்கு நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகள்ல, நீங்க 3ஆம் தவணையில இன்னும் ஸ்கூல்ல திரிகோணம் படிச்சிருக்க மாட்டீங்களா? அது படிச்சதுக்கு பிறகுதான் நான் அந்த பகுதிக்கு வருவேன். ஓகே, அப்ப இப்படித்தான் அந்த கேள்வி அமைஞ்சிருக்கும் என்றதை விளங்கி கொள்ளுவோம். அப்ப இதுல நாங்க இப்ப 2ஆம் தவணை எக்ஸாமுக்கு நாங்க இந்த கேள்வி பார்க்க போறோம். 2ஆம் தவணை எக்ஸாம்ல திரிகோண கணித விகிதங்கள் பாவிக்க மாட்டோம். சைன் கோஸ் டேன் பாவிக்காத மாதிரி அதுக்கு முன்னுக்கு படிச்சது மட்டும்தான் வேறு. அப்ப அதுக்கு முன்னுக்கு படிச்ச ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டேன், திசைகோளை ஞாபகப்படுத்திட்டேன். திசைகோளண்டா வடக்குல இருந்து வலஞ்சுழியாக, வடக்கு கீறி போட்டு வடக்குல இருந்து வலஞ்சுழியாக அளக்கிறது தான் திசைகோள். அடுத்தது 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க, ஏற்ற கோணம், இறக்க கோணம். ஏற்ற கோணம், இறக்க கோணம். இது இந்த 25 கேள்வியில் ஒரு கேள்வியாகவும் வரும். ஏற்ற கோணத்தையும் இறக்க கோணத்தையும் குறிக்க சொல்லி வரும். 25 கேள்வியிலையும் ஒரு கேள்வியா வரும். சரி, அப்ப ஏற்ற கோணம் என்றா என்ன, இறக்க கோணம் என்றா என்னன்னா, வடக்குல இருந்து எப்படி ஏற்ற கோணம் அளக்கிறோமோ, வடக்குல இருந்து எப்படி ஏற்ற கோணம் அளக்கிறோமோ, கண்மட்டத்திலிருந்து, கண்மட்டம் கண்மட்டத்துக்கு கிடையாக ஒரு கோடுகிறோம். சரியா? இதான் இப்படி இருந்தா கண்மட்டம் இப்படி இருக்க போது கிடையா. அப்ப மேல பார்க்க போறாருண்டா, கண்மட்டத்திலிருந்து மேல் நோக்கி பார்க்க போறாருண்டா, இப்படிதான் அந்த பார்வை கோடு இருக்கும், நேர்கோடா இருக்கும். அப்ப கண்மட்ட கிடையாக பார்வை கோட்டிலிருந்து மேல் நோக்கி அளக்கப்படுறது, கண்மட்டத்திலிருந்து மேல் நோக்கி அளக்கப்படுற கோணங்களை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஏற்ற கோணம் என்று சொல்லுவோம். கண்மட்டத்திலிருந்து மேல் நோக்கி அளக்கப்படுற கோணங்களை ஏற்ற கோணம் சொல்லுவோம். அப்ப கண்மட்டத்திலிருந்து கீழ் நோக்கி அளக்கப்படுற கோணங்களை நாங்க என்ன சொல்லுவோம்? கண்மட்டத்திலிருந்து கீழ் நோக்கி அளக்கப்படுற கோணங்களை இறக்க கோணம் என்று சொல்லுவோம். சரியா? அப்ப ஏற்ற கோணம், இறக்க கோணம், திசைகோள், அளவடை படங்கள், இந்த இவ்வளவும் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு 2ஆம் தவணையில் இருக்கிற பரீட்சையை செய்யறதுக்கு. சரியா பிள்ளைகள்? இது கட்டாயம் தேவை. இது 25 கேள்வியில் ஒரு கேள்வியாம வரும். கண்மட்டத்தில் இருந்து அளக்கிறதா ஏற்ற கோணம், இறக்க கோணம். மேல இருந்தா ஏற்ற கோணம், கீழே இருந்தா இறக்க கோணம். வடக்கிலிருந்து வலஞ்சுழியாக இருந்தா அது திசைகோள். சரியா? இப்ப அந்த கேள்வியை பார்ப்போமா? பாருங்க, அந்த கேள்வி என்ன சொல்லியிருக்கு பாருங்க. இந்த படம் தராட்டியும் எங்களுக்கு கீறலாம். இந்த படம் தராட்டியும் எங்களுக்கு கீறலாம். ஒரு சமதள இடைநிலத்தில் நடப்பட்டுள்ள ஒரு நிலைக்குத்து கம்பம் ஏபி, அதிலிருந்து 30 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி சி கிடையாவா அதிலிருந்து 30 சென்டிமீட்டர்
மீட்டர் தூரத்தில் ஒரு புள்ளி சின்னு சொன்னா இந்த ஏபியில இருந்து கிடையாக 30 மீட்டர் தூரத்துல இருக்கு. இது 30 மீட்டர். சரியா? இது 30 மீட்டர். உருவில் காட்டப்பட்டுள்ளது. புள்ளி சியில் இருந்து அவதானிக்கும் ஒருவர். சியில இருந்து அவதானிக்கிறா சியில தான் கண்மட்டம் இருக்கு. இப்ப இதெல்லாம் கண் இருக்கும். கண்மட்டம் இந்த லைன் தான் கண்மட்டம். அப்ப கண்மட்டம் இங்க இருக்கு. சியிலிருந்து அவதானிக்கும் ஒருவர் கம்பத்தின் உச்சி பி. உச்சி பிய ஏற்ற கோணம் 45ல பாக்குறாருன்னா இதுதான் இந்த ஏற்ற கோணம். கண்மட்டத்திலிருந்து மேல் நோக்கி இழக்கப்படுற கோணங்கள் ஏற்ற கோணங்கள். அமாரி ஏயிலிருந்து சி இருக்கும் அதே திசையில் புள்ளி டி. புள்ளி டியிலிருந்து பிக்கு கட்டப்பட்டுள்ள கம்பி. புள்ளி டியிலிருந்து பிக்கு கட்டப்பட்ட கம்பியில நீளம் வந்து 60 மீட்டர். சரியா? இப்படி இலவா விளங்கிக் கொள்ளலாம். தரப்பட்ட உருவை விடைத்தாளை பிரதி செய்து மேற்குறித்த தகவல்களை அதில் சேர்க்குக. அதான் பரும்படி படம். பரும்படி படத்தை கீறலாம். அப்புறம் பொருத்தமான அளவுடையை பயன்படுத்தி அளவுடை படத்தை கீறி அதுக்கு பிறகு டியிலிருந்து பியின் ஏற்ற கோணத்தை அளக்கட்டான். சிம்பிள் கேள்வி ஒன்று தந்திருக்காங்க. என்ன சின்ன பிரச்சனை ஒன்று இப்ப டக்குன்னு பார்ப்போம். மேலும் சொல்லப்புறம் பாருங்க. பேப்பரையும் கையில எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்ப படமே எனக்கு தெரியாது. படம் எனக்கு தெரியாது, தரவே இல்லை நினைச்சு கொள்ளுங்க. படம் தரல. சரியா? படம் தரலன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப பாருங்க, ஒரு சமதள கிடைநிலத்தில் கிடைநிலம் என்று சொல்லிட்டாங்களா? நிலமண்டோன்னு சொல்லியா அதுல மரம் புல் எல்லாம் கீறக்கூடாது. என்ன நிலமண்டா என்ன தட்டையா இருக்கும், கிடையாக இருக்கும். அப்ப ஒரு கோடு, அவ்வளவுதான். கிடைநிலம் என்று சொல்லியிருக்கு கேள்வியில. அப்ப ஒரு கோடு இருக்கும். இதான் கிடைநிலம். அதனால என்ன சொல்றாங்க? நடப்பட்டுள்ள ஒரு நிலைக்குத்து கம்பம் ஏபி. அப்ப நிலைக்குத்து கம்பம் கம்பம் நிலைக்குத்தா இருக்கும். அப்ப நிலைக்குத்தா கொடுக்கிறோம். சரியா? படம் தராட்டி எப்படி கீறன்னு சொல்லி கொண்டிருக்கேன். படம் தராட்டி ஏபி. அப்ப அது ஏபி எங்க குறிக்கோள்ன்றதை அவன் சொல்லி தெளிவா சொல்லியிருக்கணும். இந்த கேள்வியில படம் தந்தபடியா சொல்லல. சரியா? ஏபி என்று மேலேயும் போடலாம் தானே, ஏபி என்று மேலேயும் போடலாம் தானே. அப்ப சொல்லியிருக்கோம். அதிலிருந்து 30 மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி சி. அதிலிருந்து என்ன? இந்த நிலைக்கூத்து கம்பத்திலிருந்து 30 மீட்டர் தூரத்துல புள்ளி சி இருக்கான். அப்ப இவ்வளவு 30 மீட்டர், இவ்வளவு 30 மீட்டர். சரியா? அதிலிருந்து தூரம் 30 மீட்டர்னு சொல்லியிருக்கு. சரியா? புள்ளி சியில் இருந்து அவதானிக்கும் போது கம்பத்தின் உச்சி பியின் ஏற்ற கோணம் 45. அப்ப உங்களுக்கு தெரியும் இப்போ ஏற்ற கோணம்னா என்னன்னு படிச்சுட்டேன். ஏற்ற கோணம்னா கண்மட்டம். இந்த கண்ணெல்லாம் கீறக்கூடாது, உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி சொல்றேன். கண்மட்டம் இவர்தான் கண்மட்டம். என்ன? கண்மட்டத்திலிருந்து மேல் நோக்கி இழக்கப்படுற கோணங்கள் ஏற்ற கோணம். அப்போ இந்த பி என்ன புள்ளிய பார்க்க போறாராம். சரியா? அப்ப பார்வை கோடு இப்படி இருக்கும். பார்வை கோடு இப்படி இருக்கும். ஏற்ற கோணம் 45 பாகண்டா இந்த கண்மட்டம் இதுலதான் 45 பாகையை குறிக்க வேண்டியிருக்கும். சரியா? ஏற்ற கோணம் கண்மட்டத்திலிருந்து சரியா கண்மட்டத்திலிருந்து மேல் நோக்கி இழக்கப்படுற கோணங்கள் இதுல ஒன்னே குறிக்கக்கூடாது. இதுல 45 குறிக்கக்கூடாது, நிலைக்குத்திலிருந்து குறிக்கக்கூடாது, இடையிலிருந்து தான் குறிப்போம். சரி, 45 என்றக்குள்ள பிரச்சனை வராது. மேலே 45 தான், கீழே 45 தான் இருக்கும். ஏன்னா 45 என்றக்குள்ள பிரச்சனை வராது. ஒரு 30 மாறி குறிச்சா பச்சை பிள்ளையா போயிடும். என்ன 45 வந்தா லக். என்ன பிள்ளையா குறிச்சாலும் சரியா வந்துடும். மிச்சம் 45 தானே. செங்குத்துன்னு சொன்னா 90. ஒரு 45 மிச்சதும் 45 தான் இருக்கும். சரியா? ஏன் நீங்க பிள்ளையா குறிக்க போறீங்க? இப்ப உங்களுக்கு தெளிவா விளங்கிட்டு ஏற்ற கோணம்டா கிடையில இருந்து மேல் நோக்கி இழக்க போறதுதான் ஏற்ற கோணம் விளங்கிட்டு தானே. அதனால ஏயிலிருந்து சி இருக்கும் அதே திசையில் உள்ள புள்ளி டி. ஏயிலிருந்து சி இருக்கும் அதே திசையில் உள்ள புள்ளி டி. சரியா? உள்ள புள்ளி டியில் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லாம சொல்றாங்க. டியிலிருந்து பிக்கு கட்டப்பட்டுள்ள டியிலிருந்து பிக்கு. அப்ப டிஐ பி என்ன நினைப்போம்? டியிலிருந்து பிக்கு கயிறு இப்ப நிலைக்குத்துக்காம சும்மா நிக்குமா? ஒரு ஒரு கரண்ட் பாக்ஸ் எல்லாம் பாத்துறீங்க தானே. அதுல எல்லாமே ஒரு கம்பங்கள், ஒரு கயிறு போட்டு கயிறுல இந்த கம்பியால இணைச்சிருப்பாங்க. முந்தி வீட்டுல டிஷ் டிவி வர்றதுக்கு முதல்ல ஒரு ஆண்டனா போட்டுவாங்களே,
ஆண்டனா எல்லாம் 3 கம்பிகளால நிலத்தோட இணைச்சிருப்பாங்க. அது காத்துக்கு ஆடாம அசையாம உறுதியா நிக்கணும். அப்ப கம்பத்தை உறுதியாக நிப்பாட்டுறதுக்கு டியில இருந்து பிக்கு ஆஹ், ஒரு கம்பி ஒன்று இருக்கா. சரியா, அந்த கம்பீர நீளம் ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த கம்பீர நீளம் 60 மீட்டரா. கம்பீர நீளம் 60 மீட்டர். சரியா, ஓகே. அப்ப இதுதான் பெரும்படி படம். அப்ப இந்த படத்தை நீங்க இவ்வளவுத்தையும் சரியாக கூறியிருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு இதுல 45 பாகை சரியா குறிச்சதுக்கும் 30 மீட்டர் சரியா குறிச்சதுக்கும் 60 மீட்டர் சரியா குறிச்சதுக்கும் 3 புள்ளிகளை போட்டுக்கொள்ளுங்க. சரியா போட்டுட்டு பரும்படி படத்துக்கு 3 புள்ளிகள். சரியா, இனி அதுல அளவடை படம் கீறப்படும். இவருக்குரிய அளவடை படத்தை கீறப்படும். அளவடை படத்துக்கு மட்டும் பாகமானியை பாவிக்கலாம். சரியாவில்லை. அமைப்பு என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்குல்ல, அமைப்பு முக்கோணி அமைப்போம். முக்கோணி 60 பாகையெல்லாம் கீறுவோம், கோணத்தை 2ஆ பிரிக்கிற செங்குத்து சமுறாக்கி கோண சமுறாக்கி. அந்த கேள்வியில தெளிவா போட்டிருப்பாங்க, நேர் விளிம்பு மற்றும் கவராயம் மட்டும் பயன்படுத்தின்னு சொல்லியிருப்பாங்க. என்று சொன்னா பாகமானி பாவிக்கலாம். 60 பாகைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, சின்ன வகுப்புல இருந்தே படிச்சிருப்பீங்க. 9ஆம் ஆண்டுல இருந்தே 60 பாகை அமைக்கிறது இருக்கு. திரும்ப 10ஆம் ஆண்டுலையும் படிச்சிருப்பீங்க, 11ஆம் ஆண்டுலையும் டீச்சர்ஸ் மாதிரி ஞாபகப்படுத்திருப்பாங்க. அப்ப அது பாகமானி பாவிக்க கூடாது. திரிகோண கணிதம் அளவடை படம் கேள்வியில தாராளமா நீங்க பாகமானி பாவிக்கலாம். ஓகே தானே, தாராளமா பாகமானி பாவிக்கலாம். இப்ப நாங்கள் இதை பரும்படியாக கீறப்போறோம். சரியா, ஏன் கீறப்போறோம்? டியிலிருந்து அவதானிக்கிற ஒருவர் இந்த பிஏ பார்க்க போறாரு. டியிலிருந்து பிஏ பார்க்க போறாரு. அப்ப டியில தான் கண் மட்டம், இதெல்லாம் வர்ற கண் இருக்கும். டியிலிருந்து அவதானிக்கிற ஒருவர் என்ன ஏத்த கோணம்டா, இது கண் மட்டம் இப்படி இருக்க போகுது. அப்ப இதை கேட்கிறாங்க, இந்த கோணத்தை கேட்கிறாங்க. அப்ப இந்த கோணத்தை நாங்க பாகமானியை போட்டு தான் அளப்போம். வரும்படி படத்தில் அளக்க இயலாது. ஓகே, ஏஞ்சலோக்கு 30 பாகை வந்துதான். சரி, மெத்தாக்களுக்கு அதே வந்துதா. நாங்க இப்ப பரம்படி படத்தை கீறிட்டோம். இப்ப அளவடை படத்தை எப்படி கீறணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கீறாத பிள்ளைகள் செய்து பாருங்க, செய்து பார்த்துட்டு பாகமானியால சொல்லுங்க. சரியா, ஓகே. அப்ப எப்படி கீறது, எதுல இருந்து ஆரம்பிப்போம்? இங்க பாருங்க, இது 30 மீட்டர். ஓகே, இருந்தானுக்கு 30 பாகை வந்திருக்கு, ஏஞ்சலோக்கு 30 பாகை வந்திருக்கு. அப்ப 30 பாகை சரியான விடைன்னு எடுத்துக்கொள்றேன். வேற யாருக்கும் வித்தியாசமான விட வந்தா சொல்லுங்க. சரி, இந்த படத்தை கீற போறோம் பிள்ளைகள். 30 மீட்டர் கொப்பியில கீறலுமா? 30 மீட்டருக்கு ஒரு கொப்பி தாளொண்ட விரிச்சு 30 மீட்டர்ல கீறலாது. அதுக்கு தான் அளவடை படங்கள் என்ற ஒரு விஷயமே உருவானது. என்ன, பெரிய படத்தை சின்னனாக்கிடலாம். கண்ணால பார்க்க முடியாத சின்ன நுண்ணங்கியில கூட நாங்க பெருப்பிச்சு பார்க்கலாம். ஏன்னா இப்ப தாவர கிளம் விலங்கு கிளம்பெல்லாம் சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்களா? அதை எப்படி நாங்க பெருப்பிச்சு பார்க்கிறோம்? அளவுடையை பயன்படுத்தி தான், ஒரு குறிப்பிட்ட அளவுடையை பயன்படுத்தி சின்ன படத்தை பெருசாக்கலாம், பெரிய படத்தை சின்னனாக்கலாம். அப்ப இது பெரிய படம், அது 30 மீட்டர். அப்ப இதுக்கு பொருத்தமான அளவுடை என்ன? 30 மீட்டரை எத்தனை சென்டிமீட்டர்ல கீறினா ஈஸியா இருக்கும், விளங்கி கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும்? 30 மீட்டரை எத்தனை சென்டிமீட்டர்ல கீறலாம்? 3 சென்டிமீட்டர்ல கீறுவோம். என்ன, 1 சென்டிமீட்டருக்கு 5 மீட்டர். ஓகே, அதுவும் ஓகே தான். 5 மீட்டர்ன்னு சொன்னா இதை நீங்க 12 சென்டிமீட்டர்ல கீறிப்பீங்க. என்ன, சொல்ற 1 சென்டிமீட்டருக்கு 5 மீட்டர் அளவுடைய தகம் பாவிச்சு கீறினாரா? சரியா, 1 சென்டிமீட்டருக்கு 5 சென்டிமீட்டர். 5 மீட்டர், 5 மீட்டருக்கு 1 சென்டிமீட்டர். ஓகே, அந்த அந்த அளவுடைய ஓகே. 10 கொண்டு 2 எடுக்கலாம் தானே? 10 கொண்டு, ஆனா என்ன, படம் கொஞ்சம் சின்னனா வரும். நீங்க அளவுடைய சின்னனா இருக்கக்குள்ள படம் கொஞ்சம் சின்னனாக இருக்கும். சரியா, இப்ப உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி இந்த அளவுடைய நான் எடுக்கிறேன். 10 மீட்டருக்கு 1 சென்டிமீட்டர். சரியா, 10 மீட்டர் உண்மை நீளத்துக்கு 10 மீட்டர் இந்த எழுதுறது உண்மை நீளம். அளவுடையில வலது பக்கம் எழுதுற நீளத்தை நாங்க உண்மை நீளம்னு சொல்லுவோம். உண்மை நீளம், உண்மை. ஆமா, இடது பக்கம் எழுதுறத அளவிடை நீளம்னு சொல்லுவோம். அளவிடை நீளம்.
5 மீட்டர் உண்மையான நீளத்தை நாங்க 1 சென்டிமீட்டர்ல கீறணும்டா இந்த 30க்குள்ள எத்தனை 5 மீட்டர் இருக்கு? 30க்குள்ள எத்தனை 5 மீட்டர் இருக்கு? 6 6 இருக்கு. அப்ப இவரை எத்தனை சென்டிமீட்டர்ல கீறலாம்? 6 சென்டிமீட்டர் இருக்கலாம். இருக்கலாம். அது மாதிரி 5 மீட்டருக்கு 1 சென்டிமீட்டர்டா இந்த 60க்குள்ள எத்தனை 5 மீட்டர் இருக்கு? 12. 12. 60 5 பிரிச்சா 12. அப்ப இவரை நீங்க 12 சென்டிமீட்டர்ல கீறலாம். சரியா? 12 சென்டிமீட்டர்ல கீறலாம். அந்த படம் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். அப்ப அழகாகவும் இருக்கும். அதுல கொஞ்சம் அந்த கோணங்கள் அளக்கக்குள்ள கொஞ்சம் இலகுவாக இருக்கும். அப்ப இந்த அளவுடை பொருத்தம் முடியாது. மிக பொருத்தமா இருக்கும் இந்த அளவுடை. சரியா? நான் இப்ப இதுல சொல்லித்தரணும் உங்களுக்கு. நான் இப்ப இதை 10 மீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் எடுக்கிறேன். ஏன்னா 10 இப்படின்னா 3 சென்டிமீட்டர் கொஞ்சம் சின்னனா இருக்கு. 3 சென்டிமீட்டர்னா நல்ல சின்னனா படம் வரும். 10 மீட்டருக்கு 1 சென்டிமீட்டர்டா 20 மீட்டருக்கு 2 சென்டிமீட்டர், 30 மீட்டருக்கு 3 சென்டிமீட்டர். அப்ப இவருக்கு நாங்க 3 சென்டிமீட்டர்ல ஒரு கோடு போடுவோம். கிடையாக ஒரு கோடு போடுவோம். 3 சென்டிமீட்டர் சரியா 3 சென்டிமீட்டர்ல தீர்வோம். அமைப்புகள் வேற, அளவடை படம் வேற. அமைப்புகள்ல எப்படி கீறுவோம்? 3 சென்டிமீட்டர்ல ஒரு கோடு கீறன்னு சொன்னா ஒரு பெரிய கோடுண்ட கீறி 3 சென்டிமீட்டர் வட்டவாரி கலந்து ஒரு புள்ளியில இருந்து ஒரு வெட்டு வெட்டுவோம். என்ன வட்டவாரி கூற வச்சு ஒரு வெட்டு. திரும்ப கவராயம் வட்டவாரி ஒவ்வொரு பிரதேசத்துல ஒவ்வொரு பேர் சொல்லுவோம். என்ன பிள்ளைகள் நீங்க வித்தியாசமா சொல்றீங்களா? வட்டவாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவராயம். சரியா? கவராயம்னு சொல்லியா? கவராயத்தை பயன்படுத்தி இங்க கவராயத்துல கூறு இருக்கும். பென்சிலால ஒரு வெட்டு. அதை இங்க திரும்ப கூற வச்சுட்டு இங்க ஒரு வெட்டு. இது 3 சென்டிமீட்டர். இப்படித்தான் நாங்க அமைப்புகள்ல இருக்கோம். ஆனா இங்க சரி அக்குரேட்டா நீங்க 3 சென்டிமீட்டர்ல தீரலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப 3 இப்ப தெரியும் 30 மீட்டருக்கு நாங்க அளவடை எடுத்திருக்கோம். 10 கொண்டு அப்ப 30க்கு 3 சென்டிமீட்டர்ல ஒரு கோடு போட்டாச்சு. இவர் வந்து ஏ, இவர் வந்து சி. அது எங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு இது செங்குத்து என்று சொல்லியிருக்கு தானே, நிலைக்குத்து. இது நிலைக்குத்து கோடு தானே. அப்ப நாங்க செங்குத்தாக ஒரு கோடை கீறுவோம். என்ன பாகமானிய வச்சு இதுல செங்குத்தாக ஒரு கோடு கீறலாம். சரியா? பாகமானியம் இப்படி வச்சீங்கன்னு சொன்னா இதுல அப்ப இதுல 0த்துல இருந்து ஆரம்பிச்சு இதுக்கு நேரா பாத்தீங்கன்னா 90 பாகை இருக்கு. பாகமானியில இதுல 90 பாகை இருக்கும். அப்ப இந்த இடத்துல புள்ளியை குறிச்சிட்டு திரும்ப பாகமானி எடுக்கணும். சரியா? இதுவே நாங்க அமைப்புல வித்தியாசமா 90 பாகை இருக்கும். இதுல அப்படி மிளகிற தேவையில்லை. பாகமானியை வச்சு 90 பாகை குறிச்சாச்சு. இப்ப என்ன செய்வோம்? இது எவ்வளவுன்னு தெரியாதுல்ல. இந்த நீளம் எங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியாது. 30 மீட்டர்னா 3 சென்டிமீட்டர், 60 மீட்டர்னா 6 சென்டிமீட்டர். ஆனா இது எவ்வளவுன்னு தெரியாது. அப்ப குத்து மதிப்பா ஒரு கோட கீறுவோம். அது எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் இருக்கு இந்த முக்கோணத்துல. என்னது? இந்த முக்கோணத்துல இன்னொரு விஷயம் தெரியும். என்னது அது? 45 பாகைன்னு தெரியும். என்ன சத்தத்தை காண இல்ல? நித்திரையா எல்லாரும்? கண்ணுஞ்சா நித்திரையா? தாரு ஆம் சார். காலமுள்ள வெள்ளனே இல்ல. தாரு இருக்கீங்களா கிளாஸ்ல? தாரு, நாசிர், ஆம் சார். நாசிர், செய்கா இருக்கீங்களா? செய்கா, ஷெவின் இருக்கீங்களா? ஷெவின் குரலே காண இல்லப்பா. ஷெவின் எங்க போயிட்டீங்க? ஷெவின், ஷெவின் இருக்கீங்களா? ஓ சார். கீறிட்டீங்களா? ஷெவின் படம் கீறினீங்களா? இது ஓ சார். அடுத்தது நாங்க என்ன இருக்கிறோம் இந்த படத்துல? 45 பாகை இது சார். 45 பாகை எங்களுக்கு தெரியும் தானே. வெரி குட். அப்ப 45 பாகை கீறணும். அப்ப 45 பாகை எப்படி கீறணும்? இந்த இடத்துல பாகமானியை வைப்போம். பாகமானி தெரியும் தானே பிள்ளை? இப்படி அரைவட்டம் மாதிரி இருக்கும். தந்திர வட்டங்கள் வரலாறு என்ன அரைவட்டம் மாதிரி இருக்க போது அப்ப இதுல சைவர் பாகை இருக்க போகுது. சைவர் 10 20 30 40 45 இருக்கு. நம்பர் போட்டு இருக்கு. 45ல ஒரு கோட்டை போட்டுட்டு திரும்ப பாகமானி எடுக்கிறது. பாகமானி எடுத்துட்டா இதான் 45 பாகை. ஓகே ஓகே சார். ஓகே. அப்ப 45 பாகைக்கு கோடு எப்படி கீறது?
இந்த இருக்கு இப்படியே வச்சிங்கன்னா இந்த கோட்டினோட 45 குறிச்சிட்டோம். ஓ இது கல்யாண கேள்விதான் ஒத்தியா போச்சு. சரியா? இப்ப எங்களுக்கு இந்த தூரம் தெரியாட்டியும் நாங்க இந்த தூரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இவர் தம்பி ரெண்டும் சந்திக்கிற புள்ளி இவர் தம்பி. இப்ப எங்களுக்கு இந்த நிலைக்குத்து கம்பத்துல உயரம் யாது? நிலைக்குத்து கம்பத்தின் உயரம் யாது என்று கேட்டா என்ன செய்வோம்? இந்த நிலைக்குத்து கம்பத்துல உயரம் யாது என்று கேள்வியில கேட்டிருந்தா என்ன செய்வோம் சொல்லுங்க பாப்போம். ஹம்தா, இஃபாத், தர்சிகா, சொல்லுங்க. இந்த நிலைக்குத்து கம்பத்துல உயரத்தை கேட்டா என்ன செய்வோம்? ஷிரோனி, தருணி, தருணி என்ன கதைக்கிறீங்க? இல்ல தருணியோட குரலை காணல ரெண்டு கிளாஸ்ல. 30 பாகை இழந்துட்டு அதை அந்த கோடை வச்சுட்டு 52 எடுத்தேன். நான் கேட்கறது ஏபிட நீளத்தை கேட்டால் ஏபிட நீளத்தை கேட்டா எப்படி காணுவீங்க? சார் அளந்துட்டு வார விடைய நாங்க எடுத்திருக்க அளவிடைக்கு ஏற்ப பெருக்கணும். வெரி குட். ஓகே ஏஞ்சலோ, வெரி குட். முதல்ல இந்த ஏபிஏ இது அளவடை படம், கரும்படி படம் இல்லை, இது அளவடை படம். அக்குரேட்டாக இருக்கும். 3 சென்டிமீட்டர்னா 3, 45 45 அக்குரேட்டாக இருக்கிறோம். அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இது ஒரு 7 சென்டிமீட்டர் வந்துட்டு 7 சென்டிமீட்டர் வந்துட்டு பாருங்க. 1 சென்டிமீட்டர் அளவுடைய நீளத்துக்கு உண்மை நீளம், அளவுடைய நீளம் உண்மை நீளம் 1 சென்டிமீட்டருக்கு 10, அப்ப 2 20, 3 30, அப்ப 7 என்று சொன்னா உண்மையான நீளம் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? மெசேஜ்ல போடுறீங்க 70 மீட்டர். 70 மீட்டர், 70 சென்டிமீட்டர் இல்ல. ஒரு ஆள் மெசேஜ்ல 70 சென்டிமீட்டர்னு போட்டிருக்கீங்க. 1 சென்டிமீட்டருக்கு 10 மீட்டர், அப்ப 7 சென்டிமீட்டர்னா 70 மீட்டர். சரியா? இதை நாங்க விட இப்படி கட்டடத்தின் இந்த நிலைக்குத்து கம்பத்தின் உயரம் யாதுன்னு கேட்டிருந்தா ஏபி சமன் 7 சென்டிமீட்டர், ஆகவே உயரம் என்று போட்டுட்டு, ஆகவே ஏபியின் உயரம் என்று போட்டுட்டு 7 தர 10 70 மீட்டர் என்று விட எழுதியிருப்போம். அந்த கேள்வியில கேட்கல, கேட்டா இப்படிதான் செஞ்சிருப்போம். ஓகே சரி, இப்ப இது இருக்கட்டும். அடுத்தது சரியா? அடுத்தது இதுல எதை கீழ்றது? அடுத்தது இதுல எதை கீழ்றது சொல்லுங்க பாப்போம். இந்த துள்ள கீரையிலுமா, டி என்ற புள்ளிய கீரையிலுமா? அடுத்ததா நாங்க எதை கீறணும் சொல்லுங்க பாப்போம். செய்தாக்கள் அடுத்ததா நீங்க எதை கீறினீங்க இந்த படத்துல? இந்த படத்துல நீங்க அடுத்ததா என்னத்தை குறிச்சு நீங்கள் 30 பாகை கண்டுபிடிச்சாக்கள்? அடுத்த அந்த கோட்டை கொஞ்சம் நிறுத்தி இருக்கும். இந்த கோட்டை நீட்டணுமா? சரி ஓகே. எந்த கோட்டை? ஏசிஏவா? ஓகே நீட்டிட்டேன். நெக்ஸ்ட் பியில இருந்து நாங்க அளவீடு எடுத்த படத்துல அளவுக்கு அந்த 60 மீட்டர்னு தந்திருக்காங்க. அப்ப அதுக்கேற்ற சென்டிமீட்டரை பியில இருந்து வெட்டணும். ஏசி நூடாக போற போட்டுல தான் கீறலாம், தெரிஞ்சதுதான் கீறலாம். சும்மா இதுல டி என்ற இது எடுக்கலாமா? இப்ப டி இதுலதான் வரப்போறதுக்காண்டி எங்களோட இஷ்டத்துக்கு அளவடை படத்துல டி என்று குறி, பருமடி படத்துல நாங்க எங்களோட இஷ்டத்துக்கு எங்கேயும் குறிக்கலாம். டி அந்த கம்பம் வீட இந்த கம்பம் மேபீட உச்சியில இருந்து சரியா 12 சென்டிமீட்டர் அந்த அளவடைக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவெடுத்து இந்த ஏசி என்ற அந்த ஏசி நேர்கோட்டில் இணைச்சு ஒரு டி என்ற புள்ளியில எஸ் அதான். இப்ப எங்களுக்கு தெரிஞ்சது இந்த 60 மீட்டர். நீங்க 12 சென்டிமீட்டர்ல இருப்பீங்க. ஏன்னா நீங்க 1 5 எடுத்தனீங்களோ, 5 மீட்டருக்கு 1 எடுத்தனீங்க. அப்ப இதுக்குள்ள 5 எத்தனை இருக்கு? 12 இருக்கு. அப்ப நீங்க 12 சென்டிமீட்டர்ல கொடுக்குறீங்க. நாங்க சிம்பிளா எடுத்திருக்கோம். 10 மீட்டருக்கு 1ன்னா 60 மீட்டருக்கு 6. அப்ப இது பிடியை 6 சென்டிமீட்டர்ல தீரும். எங்களுக்கு இந்த டிஏ கண்டுபிடிக்கல அது ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்ப இப்ப நீங்க இந்த பி என்ற புள்ளியில இருந்து 6 சென்டிமீட்டர் தூரத்துல டி என்று இருப்பார். ஏண்டா 60 மீட்டர் 6 தானே. அப்ப என்ன செய்வோம்? கவராயத்தை யூஸ் பண்ண வேண்டியிருக்க முடியாது. கவராயத்துல சரியா? கவராயம் தெரியும் தானே? கவராயம் இப்படி ஒரு கூறு இருக்கும், இப்படி கூறு ஒன்று இருக்கும். இதுல அங்க இதுல பென்சில் இருக்க போது அடிமட்டத்தை வச்சு என்ன 1ல 0ல இருந்து 6 சென்டிமீட்டர் அளந்து எடுப்போம்.
கவராயத்திலிருந்து அளந்தெடுப்போம். அளந்தெடுத்துட்டு என்ன செய்வோம், இந்த பி என்ற புள்ளியிலிருந்து 6 சென்டிமீட்டருக்கு வெட்டுவோம். ஒரு வில் ஒன்றை வரைவோம். சரியா, இங்க பென்சில் இந்த கவராயத்துல கூறிஞ்சு இருக்கும், பென்சில் இங்கே இருக்கும், வெட்டுவோம். அப்ப இந்த பியில இருந்து இந்த டியை கண்டுபிடிச்சிட்டோம். அதை நீங்க இணைச்சு விட்டீங்கன்னா இவர் 6 சென்டிமீட்டராக இருப்பார். சரியா, தீரி முடிஞ்சு, அவ்வளவுதான். இனி என்ன கேட்டிருக்காங்க, இனி டியிலிருந்து பியின் ஏற்ற கோணம். அப்ப உங்களுக்கு தெரியும் ஏற்ற கோணம்னு சொன்னா கண்மட்டத்திலிருந்து மேல் நோக்கி அளக்கிற கோணங்களை நாங்க ஏற்ற கோணம் சொல்லுவோம். அப்ப கீறி போட்டு ஓகே, தருணிக்கும் 30 பாகை வந்திருக்கு, ஏஞ்சலோவுக்கும் இருந்தான், எல்லாரும் 30 பாகையில் ஓட்டோடியா. நான் 30 பாகை விடைய எடுத்துக்கொள்றேன், நீங்களும் திருப்பி பாருங்க. வேற ஏதாவது விடை இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்ல அந்த விடையை உங்களை படத்தோட அனுப்பி விடுங்க. சரியா, ஓகே. இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படியே? அப்ப இந்த அளவடை படம் கீறதுக்கு 4 புள்ளிகளை போட்டு கொடுங்க. இந்த அளவடை படத்துல இந்த 3 சென்டிமீட்டர் 45 பாய் சரியா கீறிக்கணும். அதுக்கு 2ஐயும் இணைச்சு பி சரியாக இணைச்சிருக்கணும். அது பியில் இந்த 6 சென்டிமீட்டர் தூரத்துல ஒரு வில்லொன்று வெட்டி அளவடை படத்தை சரியா இருக்குன்னா 4, இதுக்கு 3, 4 3 மேடு. கடைசியா இந்த ஏற்ற கோணத்தை அளந்ததுக்கு 3 மாசம் கொடுக்க இல்லாததான். ஏன்னா இன்னொரு கேள்வி வந்திருக்கோம், இந்த ஏபியில நீளம் அப்படி ஏதாவது கேட்டிருக்கணும். அப்படி ஒன்றும் கேட்கல. அப்ப அதனால 10க்கு எத்தனைன்னு போட்டுக்கணுங்களா? சரி, ஓகே. எல்லாருக்கும் 10க்கு 10 செய்த 30 பாயிண்ட் போட்டு எல்லாருக்கும் 10க்கு 10 வந்திருக்கும். மெட்டாக்களுக்கா முயற்சி செஞ்சு பாருங்க. இப்ப அடுத்த கேள்விக்கு போகும். இந்த கேள்வி விடங்காட்டி கேளுங்க அப்படி. ஓகே ஓகே தம்பி, யாரு லென்த் ஆஃப் ஏபி இஸ் 30 மீட்டர் இருந்தால் நன்றி, ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டீங்க. புள்ளையா ஒரு விஷயம். அப்போது சும்மா உதாரணத்துக்கு நான் இதுல 7 சென்டிமீட்டர் போட்டேன். நான் இல்ல பச்சை பிள்ளையா போட்டுட்டேன் ஒரு விஷயத்த. சரியா, 7 சென்டிமீட்டர் நான் போட்ட விஷயத்துக்காண்டி மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். ஏன்னு சொன்னா அறிவியல் கோணம் வருது, இது 90 பாகை, இது 45 பாகை. அப்ப இந்த மிச்சமா இருக்கிற கோணம் என்னவா இருக்கும்? எவ்வளவா இருக்கும்? என்னப்பா தெரியாதா? ஒரு முக்கோணின் அகக்கோண கூட்டுத்தொகை எவ்வளவு? 3 கோணத்தையும் கூட்டினா 180. ஓகே கவினா, தேங்க்யூ. 45 பாகையா இருக்கும். ஏன்னா 3 கோணத்தையும் கூட்டினா 90 வரும். ஆல்ரெடி ஒரு 90 இங்க இருக்கு. சரியா, அப்ப மிச்ச 2 கோணத்தையும் கூட்டினா 90 வரணும்டா. இங்க 45 வேண்டா, மிச்சமா இருக்கிறது எவ்வளவா இருக்கும்? 45 இருக்கும். இது 45 தான் இருக்கும். சரியா, அப்ப நீங்க ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்க, ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் சமனாயின் அதுக்கு எதிரில இருக்கிற 2 பக்கங்கள் என்னவா இருக்கும்? இது எத்தனை? இது 3 சென்டிமீட்டர். இது எத்தனையா இருக்கும்? இவரும் 3 சென்டிமீட்டர் கோணத்துக்கு சமமான கோணத்துக்கு எதிரில இருக்கிற பக்கங்கள் சமம். சரியா, அப்ப அதை யோசிச்சு நான் 3 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கணும். ஃபர்ஸ்ட் உதாரணம் விளங்கப்படுத்தக்குள்ளேயே 3 சென்டிமீட்டர் விளங்கப்படுத்தியிருக்கணும். ஏன்னா 2 கோணங்கள் சமனாயின் அதுக்கு எதிரில இருக்கிற 2 பக்கங்கள் சமன். ஓகே இருந்தாங்க, தேங்க்யூ. சரி, அந்த பிள்ளைய சரி செஞ்சாச்சு. ஓகே, இப்ப பாருங்க. இப்ப அடுத்ததாக 7வது கேள்வி போவோம். பெருக்கல் விருத்தி போடவில்லை. இதுல பெருக்கல் விருத்தி போடவில்லை, கூட்டல் விருத்தி மட்டும் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, கூட்டல் விருத்தி கேள்விக்கு வருவோம். கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி நாங்கள் இன்னும் எங்கட பாஸ் பேப்பர் சீரீஸ்ல வரல. அதெல்லாம் நான் ஒளிச்சு வச்சிருக்கிற பதுக்கி வச்சிருக்கிற இலகுவான கேள்வியில அதுவும் உண்டு. என்ன தொடர்ந்து அப்படியே கஷ்டமான கேள்வியும் போடல. கஷ்டம் ஈஸின்னு சொல்லி போகக்கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்படியே நீங்க போற போக்குல கஷ்டமான கேள்வியும் ஈஸி என்று விளங்கி கொள்வீங்க. கஷ்டம் இல்லை, ஈஸி என்று. அதெல்லாம் கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தியை வச்சிருக்கிறேன். அடுத்த வகுப்புல அதை போவோமா. இப்ப பாருங்க, கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தியில தந்த கேள்வியை பாருங்க. கேள்வி இல்ல பிள்ளைகளுக்கான ஷேர் பண்ணியிருக்கிறேன். குமார் ரூபாய் 40,000 பெறுமதியான தொலைக்காட்சி பொட்டியொன்றை வாங்குவதற்கு ஜனவரி மாதம் 500 இட்டு சேமிக்க தொடங்கி பின்னர் ஒவ்வொரு மாதமும் 100 ரூபாய் கூடுதலாக
இது நிறைய பிள்ளைகள் விளங்குறீங்க. 100 ரூபா கூட போறாருன்னு சொன்னா 100 ரூபா தான் போடுறேன்னு நினைக்கக்கூடாது. முதல் போட்ட அமௌண்ட்டை விட 100 ரூபா கூடுதலாக. அப்ப ஜனவரி 500 ரூபா போட்டாருன்னா பிப்ரவரி எவ்வளவு காசு போடுவார்? 600 ரூபா சார். 100 ரூபா போடுவார். அப்புறம் 100 ரூபாயா போடுவாருன்னு நினைக்கக்கூடாது. அப்ப மார்ச் எவ்வளவு போடுவார்? 700 சார். போடுவார். அதான் முதல் 3 மாதங்களிலும் சேமித்த பணத்தை முறையாக எழுதுக. சரியா? ஓகே. அப்ப பாருங்க, குமார் வந்து 7வது கேள்வி செஞ்சு கொண்டிருக்கிறோம். 7வது கேள்வி செய்து கொண்டிருக்கிறோம். கூட்டல் விருத்தி கேள்வியாக வந்திருக்கிறது. 40,000 டிவியை வாங்கணுமா? அப்ப முதலாம் மாசம் 500 ரூபா போட்டிருக்கிறாராம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு மாசமும் 100 ரூபா கூட போடுறாராம். அப்ப அடுத்த மாசம் 600 ரூபா போட்டிருப்பார். அதுக்கு அடுத்த மாசம் 700 ரூபா போட்டிருப்பார். அப்படியே போயிட்டு இருக்கும். முதல் மூன்று உறுப்புகளையும் எழுதுக. இது முதலாம் உறுப்பு, இது 2ஆம் உறுப்பு, இது 3ஆம் உறுப்பு. முடிச்சு. இப்ப 2வது கேள்வி பாருங்க. டிசம்பர் மாதம் அவர் இடும் பணம் யாது? இந்த கேள்விய மாத்தி இலகுவா விளங்கக்கூடிய மாதிரி கேட்டா எப்படி கேட்கலாம்? இலகுவா விளங்கக்கூடிய மாதிரி. ஆண்டுக்கு போட்ட அவர் ஒரு வருடத்துக்கு போட்ட பணம் எவ்வளவு? தவைக்காம உறுப்புகளை சம்பந்தப்படுத்தி. முதலாம் உறுப்பு, இப்ப உதாரணத்துக்கு நாங்க இந்த கேள்வியில முதலாம் உறுப்பு யாது? முதலாம் உறுப்பு எத்தனை? 12வது தடவை போட்ட பணம் யாது? இந்த போட்ட அந்த வசனத்தை விடுங்க. எனக்கு அந்த காசு விஷயமே வரக்கூடாது. காசு விஷயமே வரக்கூடாது. சும்மா தனிய நம்பரை மட்டும் வச்சு சொல்லுங்க. 12ஆம் உறுப்பு யாது? 12ஆம் உறுப்பு யாது? இப்படி கேள்வி சோட்டாவிலையும் கொள்ளணும். தேவையில்லாத தடவைலாம் உங்களுக்கு தேவையில்லை. 12ஆம் உறுப்பு யாது? அதான் 2வது கேள்வி. 12ஆம் உறுப்பு யாது? இன்னும் சோட்டா போறா இதான் 12ஆம் உறுப்பு யாது? அப்ப இப்படி கேள்வி செய்யக்குள்ள பிள்ளைகள் முதல்ல ஏ என்ன, டி என்ன, என் என்ன, இவ்வளத்தையும் முதல்ல எழுதி எடுக்கணும். அப்ப ஏ என்று சொன்னா முதலாம் உறுப்பு. இதுல முதலாம் உறுப்பு யாது? எத்தனை? 500. பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் எவ்வளவு? 100. 100 டிரெக்டா தந்த போடுங்க, அல்லது செய்க வழியோட போடணும். 600 மைனஸ் 500 அல்லது 700 மைனஸ் 600. ஏன்னா அப்ப டி வந்து டிரெக்டா போடாங்க 100. என் 12ஆம் உறுப்பை கேட்டா என் சமன் எத்தனை? 12 சமன் 12. அப்ப 15ஆம் உறுப்பை கேட்டா என் சமன் 15. வெரி குட். இப்ப டிஎன் சமன்பாடு சொல்லுங்க. பொது என்னாம் உறுப்புக்குரிய சமன்பாடு என்ன? டிஎன் சமன் கூட்டல் விருத்தியில ஏ சக என் சக உண்டு. அங்கால என்ன வரும் பாருங்க பிள்ளைகள். இந்த ஒரு சமன்பாடு சரியான கேள்வி நம்பருக்கு பக்கத்துல எழுதினா இந்த சமன்பாடு எழுதுக்கு ஒரு மார்க்ஸ் போட்டிருக்கவங்க 2024 ஸ்கீம்லையும் 2025 ஸ்கீம்லையும் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்க பிரதியிட தேவையில்லை. ஏக்கு டிக்கு என்னுக்கு ஒன்றும் பிரதியிட தேவையில்லை. நீங்க இதை எழுதிட்டு வந்தீங்கன்னா ஒரு மார்க்ஸ். சரியா? நான் மார்க்கிங் போன நான் சொல்றேன். 2024லையும் 2025லையும் டிஎன் சமன்பாடு சரியான கேள்வியில போட்டிருந்தால் சரியான கேள்விக்கு போடணும். 7ஆம் நம்பர் மட்டும் போட்டா காணாது. 7ஆம் நம்பர்ல எந்த கேள்விக்கு இந்த சமன்பாடு தேவை அந்த நம்பரை சரியா போட்டிருக்கோம். ரோமன் இலக்கம் 2ன்னா ரோமன் இலக்கம் 2. சரியா? இப்ப பாருங்க பிள்ளைகள், இதுல எஸ்க்கு படிக்கிற பிள்ளை எல்லாம் இருப்பீங்க, 2ஆம் தரம் படிக்கிற பிள்ளை எல்லாம் இருப்பீங்க. அப்ப நீங்க வடிவம் விளையும் கொள்ளுங்க. இந்த சமன்பாடை மட்டும் போட்டா ஒரு மார்க்ஸ். ஒவ்வொரு கேள்வியிலையும் 10க்கு 5 மார்க்ஸ் எடுத்தாலே போதும். உங்களுக்கு சி எடுக்கலாம் 10க்கு 5. சரியா? அப்ப இந்த சமன்பாடு எழுதினா 10 கொண்டு. எஸ்என் சமன்பாடு சரியான கேள்வி நம்பரை போட்டு எஸ்என் சமன்பாடு எழுதினீங்கன்னா அதுல 10 கொண்டு. அப்ப பாருங்க, இப்பவே 10க்கு 2 சும்மா வருது தானே. 2026 அதே மாதிரி தானே ஸ்கீம் வரலாம். சரி, சுவரா எனக்கு சொல்லல, அது அந்த உரிமை எனக்கு இல்லை. அந்த 2026 ஸ்கீம்லையும் டிஎன் சமன்பாடு சரியான நம்பருக்கு எழுதியிருந்தா ஒரு மார்க்ஸ் கொடுங்க, எஸ்என் சமன்பாடு சரியா எழுதியிருந்தா ஒரு மார்க்ஸ் கொடுங்கன்னு சொல்லத்தான் போறாங்க. சொன்னால் அப்ப அந்த சமன்பாடு ஞாபகம் இருக்கணுமே. கனவளவு கேள்வித்தான் செகன்பாடிடம் அறிவுறுத்தல் பகுதியில தந்திருப்பாங்களே தவிர வேறு எந்த சமன்பாடும் தர மாட்டாங்க. கனவளவு கேள்வி மட்டும்தான் சமன்பாடு தாருது, ஹெல்ப் பண்றது. சரியா? டிஎன்எஸ்என் எல்லாம் நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்.
அப்ப கூட்டல் விருத்தியில டிஎனுக்கு ஒரு சமன்பாடு, எஸ்எனுக்கு 2 சமன்பாடு இருக்கு. பெருக்கல் விருத்தியில டிஎனுக்கு ஒரு சமன்பாடு, எஸ்எனுக்கு 2 சமன்பாடு இருக்கு. மொத்தம் 6 சமன்பாடு. எழுதி எழுதி பாடமாக்குங்கோ, எழுதி வீட்டுல ஒட்டி வைங்கோ, படிக்கிற இடத்துல ஒட்டி வைங்கோ. சரி, 12ஆம் உறுப்பு காணுவோமா? 12ஆம் உறுப்பு ஏ எவ்வளவு? இங்க பார்த்து சொல்லுங்க. ஏ எவ்வளவு? 500. 500 பிளஸ் என்ன எவ்வளவு? 12. 11. கொண்டு போனா 11 என்ன? 11 தர டி எவ்வளவு? 100. பெருக்கலாம் கூட்டலாம்? முதலா செய்யறது கூட்டலாம் பெருக்கலாம்? பெருக்கலை தான் முதல்ல செய்யணும். அப்புறம் 511 போடுறேன் இல்லை. பெருக்கல் பொட்மாஸ் பெருக்கல். அப்ப கூட்டினா எவ்வளவு? 1600. அப்ப விடையாக அதுக்கு பிறகு விடை சமன் ரூபாய் 1600 போடும். டி 12ஆம் உறுப்பு 1600. ஆகவே விடை ரூபாய் 1600. ஒரு வருடம் முடிவில் அவரிடம் உள்ள மொத்த பணம், மொத்தம் என்று சொல்லி வந்தாலே ஒரு வருட முடிவில் அவருள்ள மொத்த பணம் ஷோர்ட்டா சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் இந்த கேள்வி என்னன்னு சொன்னேன், நான் 12ஆம் உறுப்பு யாது என்று சொன்ன மாதிரி 3வது கேள்வி ஷோர்ட்டா சொல்லுங்க பாப்போம். முதல் 12 உறுப்புகளின் கூட்டுத்தொகையாகும். அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு. ஒரு வருட முடிவில் சொன்னா பிள்ளைல ஒரு வருட முடிவுல 12 மாசம் இருக்கும். 12 மாசம் அவர் மொத்தமா காசு இவ்வளவு இவ்வளவு போட்டிருப்பார். அப்ப எல்லாத்தையும் கூட்டணும். அப்ப மொத்தம் வந்தாலே கூட்டுத்தொகை. அப்ப 12 உறுப்புகளின் கூட்டுத்தொகை தான் 3வது கேள்வி. சரியா? முதல் 12 உறுப்புகளின் கூட்டுத்தொகை. அப்ப எஸ்என் சமன்பாடு தெரியும் உங்ககிட்ட. எஸ்என் சமன்பாடு சரியான கேள்வியை போட்டு சரியான சமன்பாடு எடுத்தா அதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். இங்க பாருங்க, எஸ்என் சமன்பாடு பாடமாக்குற அவ்வளவு கஷ்டமே இல்லை. இந்த இருக்கல டிஎன் சமன்பாடு, இது அப்படி எழுத போறோம் பாருங்க. ஏ சக என் சாய டி இதானே டிஎன் சமன்பாடு. அதை அப்படி எழுதிட்டு ஏக்கு பதிலா என்ன போடணும்? இங்க 2a போடணும். சரியா? ஏக்கு பதிலா 2a போடணும். முன்னுக்கு உள்ளத்துக்கும் ஒரு பிரேக்கெட் போடுவோம். பிரேக்கெட் போட்டுட்டு முன்னுக்கு எண்ணின் கீழ் 2 சேர்த்து கொள்வோம். இவ்வளவுதான் எஸ்என். இங்க பாருங்க, மறைச்சு போட்டு பாருங்க. இவ்வளவு பாருங்க, டிஎன் சமன்பாடு இருக்குல்ல, டிஎன் சமன்பாடு போல ஒரு 2 போடுங்க, அது பிறகு ஒரு 2 கீழையும் போடுங்க. அவ்வளவுதான் எஸ்என் சமன்பாடு. அப்ப 12ஆம் உறுப்பு கேட்டிருக்கு. சாரி, 12 உறுப்புகளின் கூட்டுத்தொகை. ஷோர்ட்டா சொல்ல போனா இந்த கேள்வி இவ்வளவுதான். முதல் 12 உறுப்புகளின் கூட்டுத்தொகை. அப்ப எண்ணுக்கு பதிலா 12, அதே தான் வரப்போகுது. இங்கேயும் எண்ணுக்கு பதிலா 12. 2 2 தர ஏ, 2 பெருக்கப்படுது. 2 தர ஏ 500 சக இது 12. 12ல இருந்து 1 போனா 11. 11 தர 100. சரியா? இப்ப இங்க 2ஆல 2 வட்டினா ஒரு முறை, 12 வட்டினா 6 முறை. அப்ப வெளியால 6 இருக்கட்டும். இங்க 2 தர 500 1000. தான் முதல்ல செய்வாங்க. 11 தர 100 1100. இனி கூட்டலாம். 6 தர 2100. அப்ப பெருக்கினா எவ்வளவு வந்தது? 12600. 12600 வந்திருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. இவ்வாறு பணத்தை சேமித்தால் 2 வருட முடிவில் அவர் தொலைக்காட்சி பெட்டியை வாங்குவதற்கான முழு தொகை கிடைக்கும் என குமார் கூறுகிறார். குமாரின் கூட்டு உண்மையா பொய்யா என காரணங்களுடன் தருக. சரியா? டிவி 40,000 முன்னுக்கே சொல்லப்பட்டிருக்கு. கேள்வியில ஆரம்பத்துல டிவி 40,000 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 2 வருஷம் முடிவில் 2 வருஷம் எத்தனை உறுப்புகள் இருக்கும்? அதுல 2 வருஷம் எத்தனை உறுப்புகள் இருக்கும்? 24. இந்த கேள்வி ஒரு ஈஸி கேள்வி. ஏன் இதை போட்டாங்க தெரியுமா? குழப்பறதுக்கு. சில பிள்ளைகள் இந்த கேள்வி எப்படி செஞ்சிருப்பாங்க தெரியுமா? ஒரு வருஷம் முடிவுல 12,000 ஜெயிக்கிறாருண்டா, அப்ப 2 வருஷத்துக்கு டபுளா தானே வரும். அப்ப 24,000 25,200 வந்திருக்கும். அப்ப 40,000 ரூபாய் சேர இல்லை, ஆகவே அவருக்கு டிவி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி பிள்ளையாளி இருப்பாங்க. இது என்ன எளிய வட்டியா? ஒரு வருட வட்டியை கண்டுட்டு 2 வருஷ வட்டி என்ன 2ஆல பெருக்கிறதுக்கு? கூட்டல் விருத்தி கூட்டி கூடி கொண்டே போகுது. முதல் வருஷம் 12,600 ரூபாய் சேர்த்திருப்பார். அப்ப 2வது வருஷம் அதே மாதிரி வருமா?
அதே மாதிரி வருமா? வருமா? வரா. ஒவ்வொரு மாசமும் 100 ரூபா கூட்டி கொண்டு போறோம். முதல் மாசம் 500 ரூபா போட்டா அடுத்த மாசம் 600 ரூபா, அடுத்த மாசம் 700 ரூபா. சரியா? அப்ப 12ஆம் உறுப்பு டிசம்பர் மாதம் 1600 ரூபா போடுறோம். திரும்ப ஜனவரி மாசம் 500 ரூபாய போடுறோம். திரும்ப அடுத்த ஜனவரி வருது இல்லை, அடுத்த வருஷத்துக்கு இந்த சாட்ல அதுல 500 ரூபா போடுறோம். எவ்வளவு போடுவோம் அடுத்த ஜனவரிக்கு? இந்த டிசம்பருக்கு அடுத்த 500 ரூபா போட்ட மாசத்துல 1700 ரூபா போடுறோம். அப்ப அடுத்த வருஷம் இன்னும் கூடுதலா சேர்ந்திருக்கும். அப்ப இந்த கேள்வியை வாசிச்ச சில பிள்ளைகள் என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு 12,000, 2 வருஷத்துக்கு 24,000 பிள்ளையாக போடணுன்றதுக்காக தான் இந்த கேள்வி போட்டிருக்காங்க. அப்ப சொல்லுங்க, அப்ப 2 வருஷத்துல சேர்த்த முழு தொகையை காணணும்டா நாங்க என்ன செய்யணும்? 24. 24 உறுப்புகளோட கூட்டுத்தொகையை காணணும். 24 உறுப்புகளோட கூட்டுத்தொகையை காணணும். சரியா? ஓகே. அப்ப எல் போடலாத. இரண்டு எல் சமன்பாடு இறுதி உறுப்பு எல் 40,000. இல்ல தம்பி, 24ஆம் உறுப்புங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்க கேக்குறீங்க SN சமன் எண்ணின் 2 A + L போடலாம்னு தானே கேக்குறீங்க. முதலாம் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் கூட்டி போட்டு எண்ணின் 2 அந்த சமன்பாடு. அந்த சமன்பாடு எங்களுக்கு இறுதி உறுப்பு தெரியும். 24ஆம் உறுப்புங்களுக்கு தெரியுமா? 24ஆம் உறுப்புங்களுக்கு தெரியுமா? இந்த கல்விக்கு அப்படி போட்டுருக்கலாம். நீங்க சொல்றது இந்த கல்விக்கு போட்டுருக்கலாம். சரி, இதை அழிக்கிற பிள்ளைய அவர் கேட்கறதால நான் இந்த கேள்வியை மற்ற முறையில மற்ற சமன்பாடுல சொல்லி தர போறேன். இப்ப இதுக்கு 12,600 ரூபா வந்துருக்கு. என்ன சமன்பாடு அஸ்வின்? சாரி, அஞ்சலோ. சமன்பாடு என்ன? A சக L. முதல் உறுப்பும் இறுதி உறுப்பும் தெரிஞ்சா இந்த சமன்பாடை போடலாம். உங்களுக்கு தெரியும் 12 உறுப்புகளின் கூட்டுத்தொகைண்டா முதல் உறுப்பு அல்ல T1 என்று சொல்லலாம், அல்ல A என்று சொல்லலாம். முதல் உறுப்பு 500, 12ஆம் உறுப்பு 1600. அப்ப முதல் உறுப்பும் இறுதி உறுப்பும் தெரிஞ்சா இந்த சமன்பாடை போட்டு செய்யலாம். அப்ப எண்ணுக்கு பதிலா 12, கீழே 2, முதல் உறுப்பு 500, இறுதி உறுப்பு 1600. சரியா? அப்ப 2ஆல பார்த்தீங்கன்னா 6 முறை, 6 தர 2 கூட்டா 2100, ஆகவே 12,600. இதை செய்யலாம். ஆனா 24 உறுப்புகளோட கூட்டுத்தொகை காட்டுறதுக்கு இந்த சமன்பாடை போடல. அது ஏனென்றா 24ஆம் உறுப்பு உங்களுக்கு தெரியுமோ? 24ஆம் உறுப்பு என்னன்னு தெரியுமா? அதை கண்டுட்டு போட போறீங்களா? TNல போட்டு 24ஆம் உறுப்பை கண்டுட்டு இந்த சமன்பாடை போடுறதுக்கு டைரக்டா SNA போட்டுடலாமே. ஏன் டைரக்டா SNA போட்டுடலாம். 24 உறுப்புகளின் கூட்டுத்தொகை காணும். 24 உறுப்புகளின் கூட்டுத்தொகை யாது? இது TNக்குரிய சமன்பாடு. 2 போடுறது, இன்னொரு அடைப்பு போடுறது, எண்ணின் கீழ் 2 போடுறது, இவர்தான் SN. அப்ப 24 உறுப்புகள் எண்ணுக்கு பதிலா என்ன போடணும்? இன்னுக்கு பதிலா 24 போடணும். 24ஆம் உறுப்பு உள்ளுக்குள்ள 2 தர A எப்பவுமே மாறாது. 500 எந்தான் மாறும். கேள்வி எந்தான் மாறும். 24 அப்புறம் 12 போடுகள் 24ஆம் உறுப்புனா 24ல இருந்து 1 போனா 23. D மாறாது. D எத்தனை? 100. அப்ப 2ஆல 24 வெட்டினா 12 முறை, ஆகவே 12 பிரேக்கெட்டுக்குள்ள 2 தர 500, 1000. 23 தர 100, 2300. அப்ப 12 தர 1000ம் 2000ம் 3300. 3300 தர 12 எவ்வளவு வந்தது? 3300 தர 12 10ஆல வீணா 33,000. அதனால 39,600. ஓகே, 39,600. அப்ப டிவி வாங்கலாமா? 40,000 ரூபாய் டிவி 400 ரூபா தானே, டிஸ்கவுண்ட் போட்டு தருவாங்களா? அப்போ குமார் சரியா? 30 இல்ல சார். இல்ல, என்ன குமார் சொன்னேன் சரி. அவ டிவி வாங்குறது வாங்கல, ஏன்னா 40,000 ரூபாய் பெருமதி டிவி.
அப்ப முழு தொகை கிடைக்கும் என குமார் கூறுகிறார் கூற்று உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? பொய் 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 சார். மட்டும் மணினா காணாது, காரணம் போடணும். சமநிலையில கொடுக்கணும் இல்லையா? சமநிலையில கொடுக்கணும். சரியா? விடைய சமநிலையில எழுதும். பொய்யன்னு மட்டும் மணினா போதாது. சரியா? இப்படி எழுதணும் விடைய. 40,000 ரூபான்றது பெரிது 39,600 ரூபாயை விட. எப்பவுமே சமநிலை இந்த மாதிரி கூற்று காரணம் வந்தா சமநிலை எழுதுங்க. 40,000 ரூபாய் வந்து 39,000 விட பெரிது. ஆகவே குமாரின் கூற்று பொய்யானது என்று முடிக்கணும். இந்த சமநிலை எழுதாம எப்படி எழுதினீங்கன்னா அந்த கடைசி ஒரு மார்க்ஸ் வராது. சரியா? இதுக்கு மார்க்ஸ் போடுறோம்னா முதலாவது முதல் 3 எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ் தான் கொடுக்கலாம். அதனால 12ஆம் உறுப்பை கண்ட நீங்க 2வது எழுதி அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்கலாம். மொத்த பணத்துக்கு அதுக்கு 3 மார்க்ஸ் கொடுக்கலாம். சரியா? 1 2 3 6. இங்கால 4 மார்க்ஸ் வருது இல்ல? 4 மார்க்ஸ் வருது. இது சமன்பாட்டுல பிரதியிட்டதுக்கு 2 மார்க்ஸ், விடைக்கு 1 மார்க்ஸ், 3. அங்கால இந்த சமநிலை எழுதுறதுக்கு 4 மார்க்ஸ். 10க்கு எத்தனைன்னு போடுங்க. எனக்கு விடையெல்லாம் போட்டு அனுப்புங்க. அப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். விடையில் சந்தேகம் இருந்தா கேளுங்க.